கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிரிகளுக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டுமென்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாத படிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாசித்த வேத பகுதியில் இருந்து கர்த்தர் நமக்கு எதை சொல்ல விரும்புகிறார்? ஆமென். நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அநேக நேரங்களில் ஆமென் ஆமென் நாம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஆமென். நமக்கு கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம். ஆமென். நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஆமென், நம்முடைய ஜெபங்களுக்கு ஹல்லேலூயா ஒரு வேளை திடீரென்று ஒரு பதில் கிடைக்காமற் போனால், நாம் விசாரித்த நேரத்துக்குள் ஆமென் நாம் நினைக்கிற நேரங்களுக்குள் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் நாம் விரும்பி காத்திருக்கிறோம் ஆண்டவரிடத்திலிருந்து. ஆனால் ஆமென் பல நேரங்களில் ஆமென் நம்முடைய ஜெபங்கள் ஜெபங்களுக்கு ஆமென் ஒரு பதில் நாம் நினைக்கிற காலங்களுக்குள்ளில் கிடைக்காமல் போகும்போது ஆமென் நம்முடைய இருதயத்தில் நாம் சோர்ந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஒரு சிலர் வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரோடு ஜெபம் பண்ணி இருக்கலாம். அநேகம் ஊழியக்காரர்கள் முகாந்திரம் ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஒருவேளை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அநேகம் இடங்களில் போய் ஆராதனை செய்து ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அநேக விதமான நேரங்களில் அநேக விதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் நம்முடைய விசுவாச குறைபாடினால் ஒருவேளை ஸ்தோத்திரம் ஜெபத்துக்கு பதில் திடீர்ந்து கிடைக்காமற் போனாலும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் இல்லைனா தேவன் ஏதாவது ஒரு நோக்கத்தின்படி அந்த ஜெபத்துக்கு ஸ்தோத்திரம் தாமதம் வரலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆமென். நாம் செய்ய வேண்டியது ஆமென் நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து ஆமென் ஆண்டவரோடு அறிக்கையிட வேண்டும், சொல்ல வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பல நேரங்களில் ஸ்தோத்திரம் நாம் ஸ்தோத்திரம் தேவனை விட்டு விலகுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தில் உறுதியாக இருந்து, விசுவாசத்தில் தரித்திருந்து, விசுவாசத்தை ஆமென் ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்திருக்கிற பலத்தை ஸ்தோத்திரம் நாம் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைகளை நாம் பயன்படுத்தும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா விலையேறிய கிருபைகளை, விலையேறிய ஸ்தோத்திர ஆசீர்வாதங்களை நாம் ஸ்தோத்திரம் ஏற்ற வேளையில் அதனதின் காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் ஒரு விதவை ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான்.
அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அப்போ ஒரு பொல்லாத மனிதன், ஒரு பொல்லாத மனிதன் அண்டையில் வந்து இந்த விதவை தன்னுடைய காரியத்தை ஸ்தோத்திரம் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இந்த மனிதனிலிருந்து எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த மனிதனாலே என்னை ஸ்தோத்திரம் உதவி செய்ய முடியும். நான் அனுபவிக்கிற பிரச்சனையிலிருந்து இந்த மனிதன் எனக்காய் செயல்படுவான் என்று விசுவாசத்தோடு கூட இந்த நியாயாதிபதி அருகில் இந்த விதவை வந்து தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. அது ஸ்தோத்திரம் ஒரு நேரமல்ல, பல நேரங்களில் ஸ்தோத்திரம் அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து இந்த மனிதன் முகாந்தன் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட ஹல்லேலூயா சோர்ந்து போகாமல் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த நியாயாதிபதியை தொந்தரவு செய்தது போல ஹல்லேலூயா ஒரு வேளை ஸ்தோத்திரம் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளலேனாலும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் விசுவாசத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் சொல்ல வேண்டும், அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் அதனதின் காலத்தில் அற்புதமாய் அவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு கூட எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. என்னுடைய இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தர என் ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். இந்த வியாதியிலிருந்து விடுதலை செய்ய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும். ஸ்தோத்திரம். என்னுடைய தரித்திரத்தை மாற்ற ஆண்டவரால் தான் முடியும். என் பிள்ளைகளின் பிரச்சனைகளை சந்திக்க ஆண்டவரால் தான் முடியும். ஹல்லேலூயா. நான் அனுபவிக்கிற கஷ்டங்களிலிருந்து ஸ்தோத்திரம் என்னை விடுதலை செய்ய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனால் தான் முடியும் என்று ஹல்லேலூயா நம்பிக்கையோடு கூட ஜீவனுள்ள தேவனை ஸ்தோத்திரம் தேடி அவருடைய அண்டையில் அமர்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஸ்தோத்திரம் அநேக நேரங்களில் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சோர்ந்து மடிந்து போய் நம் இருதயத்தில் ஹல்லேலூயா விசுவாச குறைவு வந்து ஸ்தோத்திரம் உலக காரியங்களில் நம்ம ஈடுபடுகிறோம். ஹல்லேலூயா செயல்படுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நாம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நம்ம நேரடியில் ஒரு ஸ்தோத்திர அற்புதத்தை பார்க்க முடியலனாலும் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாத்து அவருடைய செட்டையின் கீழ் மறைத்து பாதுகாத்து வருகிறார் என்று உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ நம்முடைய சகோதரன் நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம் பார்க்க முடியும், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேகம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா மனிதர்கள் ஸ்தோத்திரம் இறந்து போன வார்த்தைகளை செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நியூஸில் நாம் ஸ்தோத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அநேகர் ஸ்தோத்திரம் நேற்றைக்கு பார்த்தவர்களை இன்றைக்கு பார்க்க முடியலை. ஹல்லேலூயா. அவ்வளவு ஸ்தோத்திரம் சீக்கிரமாய் அவர்களுக்கு அந்த ஸ்தோத்திரம் மரணத்தை சந்திக்க வேண்டிய வந்தது. ஹல்லேலூயா. ஆனால் உன்னையும் ஸ்தோத்திரம் என்னையும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் இதுவரை நம்மை ஸ்தோத்திரம் பாதுகாத்து வந்தாரே. ஹல்லேலூயா. நம்முடைய பயணங்களில் அவர் கூட இருந்தாரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஒரு சேதவும் அணுகாமல் ஹல்லேலூயா ஒரு வாதையின் கூடாரத்தில் அணுகாமல் தேவன் இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து வந்தாரே. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மைக்கும் குறைப்படாத என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் உண்மையாக கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைவில்லாமல் தேவன் நடத்த அவரால் கூடும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் ஹல்லேலூயா பெரியது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எவ்விதமாய் நாம் பயன்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை தொந்தரவு செய்ய எப்போதும் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் கிடைக்கிற நேரங்கள் காலங்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாய் காணும்படி ஸ்தோத்திரம் நாம் ஸ்தோத்திரம் நம்முடைய இருதயங்களை ஒப்புக் கொடுப்போமா. ஹல்லேலூயா. பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அந்த மனிதன் சொல்லுகிறான், இந்த விதவை என்னை எப்பொழுதும் வந்து தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டுமென்று தங்களுக்குள்ளே ஹல்லேலூயா தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya. இந்த பொல்லாத மனிதன் ஹalleluya, இந்த பொல்லாத நியாயாதிபதி ஹalleluya, இந்த ஏழைக்கு, இந்த ஏழையான விதவைக்கு இறங்கி செயல்பட அவனுடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர அவன் ஹalleluya, அந்த ஸ்தோத்திரம் அந்த ஸ்திரீ அந்த விதவை ஹalleluya போய் அவனை ஸ்தோத்திரம் தொந்தரவு செய்தபடியினால் ஹalleluya அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டது ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். பொல்லாத மனிதன் ஹalleluya ஏழைக்கு இறங்கி செயல்பட அவன் தீர்மானம் பண்ணுகிறான் ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொல்லாதவன் அல்ல ஹalleluya. அவர் நீதிபரர் ஹalleluya. அவர் ஸ்தோத்திர ராஜாதி ராஜா ஹalleluya. அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் ஆல்பையும் உமேகையுமானவர் ஹalleluya. தாயின் கருவில் உருவாகும் முன்பே என்னையும் உங்களையும் பெயர் சொல்லி அழைத்தவர் ஹalleluya. உன் பிரச்சனைகளை சந்திக்க அவரால் கூடும் ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். உன் வியாதிகளை குணமாக்க அவரால் கூடும் ஹalleluya. அவருடைய தழும்புகளால் சுகமானோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya. ஆமென் ஹalleluya. அன்றைக்கு ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம் பேதுருவை தேவன் தெரிந்தெடுக்கும் போது அவனை குறித்துள்ள நோக்கங்கள் நிறைவேறும்படிக்கு தேவன் அவனோடு கூட இருந்து அநேக நேரங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தரை விட்டு பின் சென்று போன போது 3 தடவை அவனை ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான் ஹalleluya. அந்த மனிதனையும் ஸ்தோத்திரம் தேவன் பயன்படுத்தினார் ஹalleluya. ஆமென். அவருடைய அன்பு ஸ்தோத்திரம் நிரந்தரமான அன்பு ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். எப்போதும் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் கண் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறது அவர் பரலோகத்திலிருந்து நம்மை ஸ்தோத்திரம் குனிந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிற தகப்பன், ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய விசுவாசம் ஆமென் எவ்விதமாய் காணப்படுகிறது ஹalleluya. ஆமென். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் ஆமென் ஸ்தோத்திரம். அவர் சொன்னதை ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய கண்கள் காணும்படி ஹalleluya அவர் செய்து முடிக்கிறவர் ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya. சோர்ந்து போகாமல் ஹalleluya நாம் ஸ்தோத்திரம் அவர் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆமென் விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஒருவேளை தரிசனம் பார்த்திருக்கலாம், ஒருவேளை ஸ்தோத்திர ஆண்டவர்களோடு பேசியிருக்கலாம் ஹalleluya. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஹalleluya. நான் உன்னை விடுதலை செய்வேன் நான் உன்னுடைய வியாதியை குணமாக்குவேன். தேவனுடைய சத்தத்தை கேட்ட பிள்ளைகளை இருக்கலாம் ஹalleluya. சோர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கும் ஹalleluya அவர் உங்களுக்காய் செயல்பட வல்லமையுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் ஹalleluya. உங்களை ஸ்தோத்திரம் தெரிந்து கொண்டவர், தாயின் கருவில் உருவாகும் முன்பே தெரிந்து கொண்டவர், உங்களை இந்த உலகத்திலிருந்து ஆமென் பிரித்தெடுத்தவர் ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம் உண்மையில் நோக்கமாய் இருக்கிறார் ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு மாறாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று சொன்ன தேவன் உங்களோடு கூட இருக்கிறவர் ஹalleluya. அவர் அற்புதங்களின் தேவன் ஹalleluya. அவர் ஸ்தோத்திர மகிமைக்கு பாத்திரர் ஹalleluya. ஆமென் ஹalleluya. ஆமென் ஹalleluya. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருக்கிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். இம்பலவீனத்தில் என் பலம் தருவே நன்றி. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஆமென். இந்த ஏழையான ஸ்தோத்திரம் விதவைக்கு அந்த பொல்லாத நியாயாதிபதி ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya. அவருடைய ஸ்தோத்திரம் ஹalleluya. அவன் அனுபவிக்கிற கஷ்டங்களிலிருந்து ஒரு ஸ்தோத்திரம் ஹalleluya. ஆமென். நீதிபதியாய் தேவன் ஆமென் அவனுடைய இருதயத்தை மாற்றினார் ஹalleluya.
அதே போல ஸ்தோத்திரம், அநேகர் நமக்கு எதிராக நின்றாலும் ஹalleluya, அநேகருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நம்மை விசாரிக்க யாருமே இல்லைனாலும் ஹalleluya, நம்மை விசாரிக்கிற ஒரு தகப்பன் ஹalleluya நம்மை நேசிக்கிறார். ஹalleluya, நிச்சயமாக ஸ்தோத்திரம் ஹalleluya, நாம் தோற்று போவதில்லை. ஆமென். ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவன் ஹalleluya. அநேகரை நாம் கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya, விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிற தேவன் ஹalleluya. அவர் ஸ்தோத்திரம் அநேகரை நம் ஜாதிகளை நம் பட்சத்திலாக்கி ஆமென் அநேகரை நம்முடைய ஸ்தோத்திரம் பாதங்கள் கீழாக்கி மாற்றுகிற தேவன் ஹalleluya. ஆமென். அவர் தர்ஷீஷின் கப்பல்களை உடைத்து போடுகிறவர் ஹalleluya. ஆமென். கேதுரு மரங்களை முறிக்க பண்ணுகிறது அவருடைய சத்தம் ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் நமக்கு அனுகூலமாய் ஆமென் ஸ்தோத்திரம் கட்டளையிடுவார் ஹalleluya. அவருடைய வலக்கரம் அற்புதம் செய்யும் ஹalleluya. நம்பிக்கையோடு கூட ஹalleluya, உன் வியாதிகள் அனைத்தையும் அவர் குணமாக்குவார் ஹalleluya. உன் தரித்திரத்தை மாற்றுவார் ஹalleluya. பொருளாதார குறைவுகள் ஸ்தோத்திரம் உங்களை விட்டு விலகும் ஹalleluya. ஆமென். நிம்மதியால் முடிசூட்டுகிற தேவன், சமாதானத்தின் தேவன் ஹalleluya, உடன்படிக்கையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு கூட இயேசு போதும் என்று சொல்லுவோமா? இருதய மலை போலுள்ள துன்பங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் பனி போல செய்ய போகிற தேவன் ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya. சோர்ந்த உள்ளங்களை அவர் தேற்றுகிற தேவன் ஹalleluya. உடைந்த பாத்திரங்களை ஸ்தோத்திரம் அவர் மீண்டும் வணைகிற தேவன் ஹalleluya. அவர் ஸ்தோத்திரம் ஹalleluya. ஆமென். ஒன்றுமில்லாத இந்த பூமியை அவர் ஸ்தோத்திரம் இவ்வளவு அழகாய் வணைந்த தேவன் உங்களையும் நிச்சயமாக வணைவார் ஹalleluya. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதே, திகையாதே ஹalleluya. ஆமென். இயேசுவை நம்பு ஹalleluya. இயேசுவை உறுதியாய் பற்றிக்கொள் ஹalleluya. அவர் மார்போடு சேர்ந்து அவருடைய மார்பில் சாய்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya ஏற்று ஆமென் ஸ்தோத்திரம் அடைக்கலமானவர் ஹalleluya. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அவர் ஸ்தோத்திரம் நிச்சயமாக நம்மை விடுவிக்கிற தேவன் ஹalleluya. அனுகூலமான துணையானவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஹalleluya. இந்த வசனம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம் இறங்கி செயல்படுவீராக. ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களையும் ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம் பதில் கொடுப்பீராக ஹalleluya. வியாதிகள் மறையட்டும் ஹalleluya. குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக ஹalleluya. ஆமென். கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள ஒற்றுமை நாவியினால் ஸ்தோத்திரம் சமாதானத்தின் நாவியினால் ஆமென் நிரப்புவீராக. எல்லா பிசாசின் துரைத்தனங்களும் எல்லா பிசாசின் வல்லமைகளும் ஆமென் குடும்பத்தை விட்டு விலகுவதாக ஹalleluya. ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுகிறேன் தகப்பனே ஹalleluya. நீ ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. ஆமென்.